ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். அடி போட்டுட்டேன். நடு சென்டரில் 4 வரி நடு சென்டரில் ஒரே கலர் கருப்பில் 4 வரி போட்டுருக்கேன். அப்புறம் வந்து 2 ஒயரு ரோஸில், அப்புறம் 2 கருப்பு. அதேமாரி இந்த சைடு 2 ரோஸு, அப்புறம் 2 கருப்பு. இதுமாரி போட்டால் மொத்தத்தில் 12 வந்துடுச்சு. 12, இது 18. அகலம் வந்து 18. அகலம் 12, நீட்டு வந்து 18 தான் போட்டிருக்கேன். நீட்டு 24 போட்டோம்னா பெருசாக வரும், லஞ்ச் கூடயாக வச்சுக்க முடியாது. அதனால் 18 போட்டிருக்கேன். இப்போ வந்து 6 நம்ம மேலே வந்து ஒரு ஒயரு ஜாயிண்ட் பண்ணுறோம். 6க்கு எப்பொழுதும் நம்ம வந்து 4க்கு ஒரு ஒயரு ஜாயின் பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து இது வந்து 6க்கு ஒரு ஒயரு கிரீம் பிஸ்கட்டு போட்டிருக்கோமே, அதேமாரி இந்த 50-50 பாயில் எப்படி வருதுன்னு பார்க்குறதுக்காக நானாக போட்டிருக்கேன். டிசைன் எப்படி வருதுன்னு தெரியல, போட்டு பார்ப்போன்னு போடுறேன். அப்படியே உங்களுக்கும் போட்டு காட்டுவோன்னு பாருங்கள். இது வந்து ஜிகனா ஒயர் தான், போன வீடியோவில் காட்டியிருப்பேன், பச்சை கலரு. அதில் 2 கட்டு வாங்கினா அதில் 1.5 கட்டு அதுக்கு ஆயிடுச்சு. 1/2 கட்டு இதில் இருக்குது. அதில் தான் சுற்றிடும். நம்ம போடலான்னு இருக்கேன். நல்ல மயில் பச்சை. இது வீடியோவில் கலர் கம்மியாக தெரியுது, மயில் பச்சை. இப்போ இந்த 6 ஒயருக்கும் இங்கே இந்த சைடில் நான் ஒயரை அளந்து விட்ருக்கேன். அளந்து விட்டு இதை நம்ம இப்போ மடித்து நம்ம 6 இதுலேயும் போட போகிறோம். 2, 4, 6. 6லேயும் ஒரு ஒயரு சேர்க்குறோம். நான் எப்படி சொல்கிறேன்னா அதேமாரியே நீங்களும் போட்டுக்கிட்டு வாங்க. கிரீம் பிஸ்கட்டு மாதிரி தான் வரும். ஆனால் முன்னாடி சென்டரில் என்ன டிசைன் கிடைக்குதுன்னு தெரியல, பார்ப்போம். கம்மியாக தெரியுது வீடியோவில் கலர். நல்ல கலரு எல்லாமே. இது புதுசாக வாங்கின ஃபோனு தான், அது என்னன்னா அப்படி தெரியுது. மூணு 6 பின்னிட்டோம். 6 பின்னிட்டு இதோடு சேர்த்து இப்போ நம்ம வெட்டி விட்டுறோம். வெட்டி விட்டுட்டு அதுலேருந்து அளந்துக்கிறோம். இப்படிலேருந்து அளந்து வெட்டி விட்டதை அப்படியே விடாமல் அப்படியே அளந்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக போடலாம். அதுக்கப்புறம் இந்த ஒயர் வெட்டி விட்ருக்கோம். வெட்டி விட்டுட்டு இந்த ஒயரில் இப்போ நம்ம ஜாயின் பண்ணுறோம். இப்போ தான் ஒயர் வந்து வாங்கியிருக்கிறேன். இது ஒயர் இல்லாதனால கருப்பில் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ ஒயர் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த டிசைன் எப்படி வருதுன்னு பார்த்துக்கிட்டு இதேமாரியில் இன்னொரு கூட லஞ்சு கூட போடலாம், ஒரே கலரில் போடலான்னு இருக்கேன். அதுவும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அது பின்னிட்டு காட்டுறேன் இப்படி இருக்குன்னு. ஏன்னா இதுதான் அளவுலாம் நான் சொல்லியிருக்கேன். அது அடியெல்லாம் போட்டுக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அது எப்படி இருக்குன்னு. இடையில 2 கூடை கேட்டிருக்காங்க. அந்த கூடையை நான் பின்னி முடிச்சுட்டு தான் மறுபடியும் நான் வந்து வீடியோ போடுவேன். இந்த கூடையை முடிச்சிடுவேன். முடிச்சுட்டு மூடி போட்ட கூட 2 கூடை கேட்டிருக்காங்க. ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க. அதை வந்து நான் போட்டுட்டு தான் மறுபடியும் இந்த டிசைன் போடணும். இன்னொரு டிசைனும் வச்சுருக்கிறேன், அதையும் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். எல்லாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பாருங்கள், இதோட இப்படியே அளந்து 6 நாட்டு போட்டுட்டோம். இந்த கூடைக்கு வந்து 6 தான் நம்ம வந்து சேர்த்துக்கணும். 1 6 6, 2 6, 12, 3 6, 18. இது 18 போட்டிருக்கோம். அடுத்தது வந்து 24, அப்புறம் 32. இப்படி 6 தான் இது சேர்த்தா தான் நம்ம வந்து இந்த டிசைன் போடலாம். 6க்கு ஒரு ஒயரு 6 6 இருக்கணும்.
இப்போ பாருங்கள், இப்போ வந்து இதில் 6 பின்னிட்டேன், இதுலேயும் 6 பின்னிட்டேன். இது நடு சென்டரில் பச்சை இருக்குது. அந்த பச்சையை வந்து நம்ம வந்து ஒரு நாட்டு போட்டுருணும். இந்த 4 ஒயர் போக்குறோமே அதே மாதிரி தான். போட்டுட்டோமா, இது இப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து நம்ம 2 2ஆக எடுத்து நம்ம ஜாயிண்ட் போட்டுக்கணும். இது 2, இது 2, இது 2 ரெட்டையாக எடுத்து நம்ம வந்து இப்படி போட்டுக்கணும். அடுத்தது இது இது போட்டுக்கிட்டு இது நடு சென்டரில் நம்ம போட்டிருக்கோம். நடு சென்டரில் பச்சை போட்டிருக்கோம். இதில் வந்து ரெட்டையாக நம்ம போட்டிருக்கோம். அதேமாரி இந்த 6லேயும் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். இந்த 6லேயும் நம்ம ரெட்டையாக போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு மேலே கொஞ்சம் கொண்டு வரோம் பாருங்கள். அப்போ ரோஸு 2 ஜோடியாக இருக்குது. அந்த ஜோடியில் நம்ம இதில் ஜோடியாக வச்சோம், அந்தமாரி போட்டுக்கணும். அப்புறம் இந்த 2 இது 4 வச்சுருக்கோம். 4ல் வந்து இப்போ 2 போட்டுடணும். பாக்கி இந்த 2யோட சேர்த்தா 6 வரும். அப்புறம் ஒரு ஒயரு நம்ம ஜாயிண்ட் பண்ணி, இப்போ 2 ஒயரும் உங்களுக்கு ஜாயிண்ட் பண்ணி காட்டியிருக்கேன். அப்படியே நான் வந்து 2 2ஆகவும் பின்னியிருக்கேன். பாருங்கள், இப்போ வந்து இதில் 3 நாட்டு, இதில் 3 நாட்டு, மொத்தம் 6 நாட்டு வந்துருக்கு. இப்போ இந்த 6 நாட்டையும் என்ன பண்ணுறோன்னா, அப்படியே இந்த பச்சையும் இங்கே ஒரு பச்சை வருமே, அது 2யும் இப்படி கோபுர மாதிரி கொண்டு வந்துடணும். அடுத்தது நான் இந்த பச்சையும் நான் ஜாயிண்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், 2யும் அப்படி அப்படியே நான் ஜாயிண்ட் பண்ணிட்டேன் பாருங்கள். இது வந்து பச்சை வந்து நம்ம வந்து 6க்கு ஒரு ஒயர் சேர்த்தோமா, இங்கேருந்து சேர்த்ததில் இந்த பச்சை, இங்கேருந்து வரதில் இந்த பச்சை 2யும் சேர்த்து நம்ம வந்து ஒரு நாட்டு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த 6லேயும் 3 நாட்டு, அப்புறம் 6லேயும் 3 நாட்டு, இந்த 2யும் சேர்த்ததில் ஒரு நாட்டு, அதேமாரி இந்த 2 சேர்த்ததில் அது ஒரு நாட்டு, இந்தமாரி தான் போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு இப்போ என்ன செய்யணுன்னாக்கா, இந்த பச்சையும் இந்த பச்சை ஒயரையும் எடுத்து இப்படி வந்து இது 2 சேர்ற மாதிரி நம்ம பின்னிக்கிட்டு இந்த இடத்த விட்டுறணும். அதை நான் உங்களுக்கு பின்னி காட்டுறேன். பின்னி காட்டி நான் பிஸ்கட் போட்டு காட்டுறேன். இங்கே இருக்குங்க, இந்த இடத்துல வந்து இப்படி வருது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. இதில் வந்து நம்ம நீளம், வெறும் நீளம் தான் நம்ம போட்டிருக்கோம். நீளமும் வெள்ளையும் கலந்த மாதிரி போட்டிருக்கோம். அதுக்கு வந்து இந்தமாரி டிசைன் கிடச்சிருக்கு. இதெல்லாம் கட்டமாக கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள், நீளம் இங்கே இந்த நீட்டு வரைக்கும் நம்ம நீளம் போட்டிருக்கோம். இந்த சைடில் வந்து கருப்பு போட்டிருக்கோம். இந்த பக்கத்தில் கருப்பு போட்டிருக்கோம். அடி ஒண்டியும் ஒயர் இல்லாதனால அந்த கருப்பு போட்டதுனால அந்த கருப்பு கிடச்சிருக்கு. கருப்பு சுற்றிலும் வந்து நடுக்கிற ரோஸு கிடச்சிருக்கு. இந்த கருப்பு இப்படியே போகிறதுனால ஜாயிண்ட் ஆகுதுல்ல, அதுலேயும் இந்த நீளம் இப்படியே வந்து ஜாயிண்ட் ஆகிறதுலையும் 2 சேர்ந்த மாதிரி இப்படி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது வந்து 2 சேர்ந்த மாதிரி இப்படி வரும். இது வந்து இப்படி வரும், இந்த வாட்டத்தில் இப்படி வரும். நீங்கள் வந்து ஒரே கலராக போடுங்க. நான் ஒயர் இல்லாதனால இந்த கருப்பை வந்து அடியில் நான் சேர்த்துருக்குறேன். இது ஒன்று அதேமாரி கருப்பு கிடச்சிருக்கு. மறுபடியும் இங்கே ஒன்று கிடைக்கும், இங்கே ஒன்று கிடைக்கும், அதேமாரி கிடச்சிருக்கு. நீங்கள் வந்து ஒரே கலராக போடுங்க. இதிலே நான் வந்து இந்த இதிலே வந்து இந்த ஜிகினா ஒயரை வந்து நடு சென்டரில் வர மாதிரி இன்னொரு கூடையும் நான் பின்ன தான் போகிறேன். இப்போ ஒயர் வந்து வாங்கியிருக்கிறேன். இந்த ஜிகினா வந்து ஒயரு இதில் இருந்தால் இன்னும் அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதேமாரி ஒன்று பின்னிட்டு இந்த கை வைலட் இருக்க இந்த வைலட்டோட இந்த இடத்துல வந்து அதேமாரி பிஸ்கட்டு வேறு கலரில் போட்டு அது எப்படி இருக்குன்னு பார்த்து உங்களுக்கு பின்னி இந்த 3 கூடையும் நான் உங்களுக்கு பின்னி காட்டுறேன். இந்த கூடையை பின்னறேன், அதை பார்த்துக்கோங்க. அந்த 3 கூடையும் நான் வாயால் தான் சொல்லலான்னு இருக்கேன். அந்த 2 கூடையும் எப்படி ஜாயின் பண்ணணும் அது வாயால் தான் சொல்லுவேன். இங்கே பாருங்கள், இப்போ வந்து இது எப்படி பின்னுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம வந்து இப்படி பின்னிட்டோமா 2 2ஆ,
இந்த பச்சையிலேருந்து நம்ம எடுத்துக்குவோம். இந்த பச்சையிலேருந்து பின்னுறோம். இந்த பச்சை ஒயரில் நட்டு போடுறோம். ரெண்டும் ஜாயிண்ட் பண்ணுறோமே பச்சை வயரு, அதுதான் நம்ம வந்து முக்கோணமாக வரணும். ஜாயிண்ட் பண்ணி ஒரு நாட்டு போடுறோமே அதேமாரி அந்தமாரி உச்சியில் அதுமாரி ஒரு நாட்டு வந்துடும். வந்ததுக்கப்புறம் இந்த சைடும் அதுமாரி உச்சியில் ஒரு நாட்டு வந்துடும். வந்ததுக்கப்புறம் நடு சென்ட்ரலில் உள்ளதில் தான் நம்ம அந்தமாரி பிஸ்கட்டு நம்ம போட போகிறோம். 50-50 ஒயர்லேயே இன்னொரு இதையும் போட்டு பார்ப்போம் எப்படி இந்த டிசைன் வருது, கூட எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இதேமாரி சின்னதுலேயே லஞ்சு கூட போட்டு நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்க, நல்லாயிருக்கும். இந்த கூடையும் விற்கிறது தான், வேணும்னாலும் சொல்லுங்கள். வெளியில் கேட்டிருக்காங்க, இருந்தாலும் உங்களுக்கு வேணுனாலும் சொல்லுங்கள். நான் எப்படி போடுறேனோ அந்தமாரியே போடுங்க, அழகாக வரும். கூட நல்லா அழகாகவும் இருக்கும், பார்க்க அகலமாக இருக்கும். நீட்டில் தான் 18 இருக்கும். 20 போடுவோம் எப்பொழுதும் லஞ்சு கூடைக்கு. ரெண்டு இது குறைச்சிருக்கோம். 2 இது குறைச்சதுக்கு இங்கே 4 இது சேர்த்துருக்கோம். சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு திட்டமாக இருக்கும் இந்த கூடை. இந்த பச்சையும் இப்படியே கொண்டு வந்துடணும். கொண்டு வந்து இந்த 2 பச்சையும் உச்சியில் கொண்டு வந்து ஒரு நாட்டு போட்டு அப்படியே நிப்பாட்டிக்கணும். இது வந்து ஜிகினா வயரு, நல்ல பச்சை, அழகு பச்சை. ரெண்டில் இந்த பச்சையும் வந்துட்டு 2 வயரையும் எடுத்து போட்டோம்னா ஒரே கலரில் நம்மளுக்கு இந்த நாட்டு கிடைக்கும். பச்சை கலரில் இது பாருங்கள், இப்படியே பின்னிக்கிட்டு வந்தோம், உச்சியில் கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணும், இந்த பச்சையை எடுத்து இப்படி பின்ட்டு வரணும், இந்த பச்சையை எடுத்து இப்படி பின்ட்டு வரணும். அதையும் உங்களுக்கு பின்னி காட்டுறேன். இந்த அதுக்கப்புறம் இந்த பச்சை எடுத்துக்கிறோம். இந்த பச்சை எடுத்து இப்படியே சைடாக பின்ட்டு வரோம். இந்த நீளத்துலேருந்து இந்த பச்சைக்கு போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த பச்சை இப்படி போயிட்டு இந்த பச்சை வயிறு இப்படி கொண்டு வரணும். இதை இப்படி கொண்டு வந்துட்டோம், இது இப்படி கொண்டு வந்துட்டோம். இந்த பச்சையை வந்து இதில் பின்ட்டோம்னா இதில் வந்து ஒரே கலரில் நம்மளுக்கு இந்த நாட்டு கிடைக்கும், பச்சை கலர்லேயே. சென்டரில் தான் நம்ம அந்த பெரிய பிஸ்கட்டு போட போகிறோம். இதை பாருங்கள் போட்டேன். இப்போ வந்து இது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற அந்த எந்த கலர் நீங்கள் வச்சுருந்தாலும் பரவாயில்ல, நான் பச்சை சொல்கிறேன், பச்சை வச்சுருக்கேன். நீங்கள் எந்த கலர் பின்னாலும் இது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகுது பாருங்கள். அதுலேருந்து இப்படி போய் அதேமாரி இந்த பச்சையிலேருந்து இப்படி போய் இப்படி வந்துட்டோம்னா இப்படி முக்கோணம் மாதிரி வந்துடும். முக்கோணம் மாதிரி வந்துடும். இது இதேமாரி கூடையில் நம்ம வந்து இன்னொரு கூடை நான் போட்டு காட்டியிருக்கேன். அது வந்து அரைநெல்லிக்காய் வரும். அதேமாரி தான் முக்கோணமாக வந்திருக்கு. நான் அதை போட்டு காட்டியிருக்கேன் அரைநெல்லிக்காய் கூட. இப்போ பாருங்கள், இது பிஸ்கட்டு. இதில் என்ன செய்யுதுன்னா 50-50 ஒயரில் 2 நடுப்புற ஒரு ரோஸு சாதா, அதேமாரி 50-50 ஒயரு நடுப்புற ரோஸு, இப்படி தான் இருக்கும் இந்த 2 சைடும். இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து பிஸ்கட்டு
வளைச்சி இடது பக்கம் வச்சுக்கிறோம். 2வது வளைச்சி இடது பக்கம் வச்சுக்கிறோம். 3வது வளைச்சி இடது பக்கம் வச்சிடுறோம். வலது பக்கம் வச்சிடுறோம். சரி, வலது பக்கம் தான் வச்சுருக்குறோம். மறுபடி இதை தூக்கி சுற்றி இப்படி வச்சிடுறோம். சுற்றி வச்சு பிடிச்சிக்கிட்டு இது 3 ஒயருமே மேலே போடுறோம். பிஸ்கட்டு நம்ம அடிக்கடி நம்ம போட்டிருக்கோம், நம்மளுக்கு தெரியும். அதேமாரி நீங்கள் போடுங்க. போடாதவங்க இதை மொத பார்க்குறவங்களுக்கும் இதை பார்த்து போட்டுக்கோங்க கவனமாக. இங்கே பாருங்கள். மறுபடி இதை அப்படியே இறக்குறோம். இந்த ஒயரை 3யுமே இறக்கிட்டு மறுபடி இந்த ரோஸ் ஒயர் நடு சென்டரில் அதை என்ன பண்ணுறோம், இப்படி ஒரு சுற்று இதை சுற்றிட்டு மறுபடியும் இது மேலே தூக்கி போடுறோம். மேலே தூக்கி போட்டுட்டு 1 2 3 இதை தூக்கி 3 ஒயர்லையும் போட்டுரும். மறுபடியும் கீழே இறக்குறோம். 3 ஒயரையும் கீழே இறக்கிட்டு இந்த 3வது ஒயரு அதை வந்து தூக்கி இப்படி சுற்றி போட்டுறோம். போட்டுட்டு அப்புறம் மேலே போட்டுரும். தூக்கி போட்டுட்டு அப்படியே பிடிச்சிக்கோங்க. இது வந்து 3வது ஒயரு 3 லூப்லையும் போட்டுரும். அதாங்க பிஸ்கட்டு. எவ்வளோ அழகாக வந்துடுச்சு பாருங்கள். நான் முதல்ல வந்து இந்த பிஸ்கட்டை நான் போட்டு காட்டியிருப்பேன். அது நடு சென்டரில் இப்படி வந்ததுனால இதெல்லாம் ஒரே கலராக வந்திருக்கும். அதனால் அது இது நடு சென்டரில் இப்படி வந்திருக்கும். அதனால் அதுக்கு க்ரீம் பிஸ்கட்டுன்னு கூட பேர் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து கட்டங்கட்டமாக நிறையா வந்ததுனால இதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியல. யோசனை பண்ணி தான் வைக்கணும் என்ன பேருன்னு. இதை என்ன பண்ணிட்டோம், இப்படி கொண்டு வந்து முக்கோணம் ஆக்கிடணும். அதாங்க இதேமாரி சுற்றி பின்னிட்டு வர வேண்டியதான். இதுவெல்லாம் ஒரே கலராக இருக்கிறதுனால 3 அந்தமாரி கிடைக்கும். அப்புறம் வந்து நடு சென்டரில் கருப்பில் 1 கிடைக்கும். அப்புறம் 2ம் கலந்த மாதிரி தான் கிடைக்கும். இது நம்ம ஒயர் இல்லாதனால வேறு கலரில் அந்த சைடில் போட்டோம். இதெல்லாம் ஒரே கலர் மாதிரி இப்படி வந்துடும் முக்கோணம் மாதிரி. சைடில் தான் உங்களுக்கு வந்து 2 கலர் கலந்த மாதிரி தெரியும். ஆனால் முத்து பார்த்தா தான் தெரியுது. நீங்கள் ஒரே கலரில் போடுங்க. பிஸ்கட்டில் இது கலர் பிஸ்கட். கிரீம் வச்ச கலர் பிஸ்கட்டுன்னு போட்டுக்கலாம் பேர். இந்த பச்சை முடிச்சுட்டு 3 நாட்டுலேயும் நார்மல் நாட்டு போட்டுட்டு இந்த பச்சையிலேருந்து 3 நார்மல் நாட்டு கலந்த மாதிரி வரும். போட்டுட்டு இது 2 சேர்ற இடத்துல ஒரு நாட்டு போட்டுடணும். இப்படி தாங்க பின்னிக்கிட்டே வரணும். இந்த ஒரு பிஸ்கட்டு இந்த இது கூடவே 2யும் போட்டு ஒரு பிஸ்கட்டையும் போட்டுருக்கேன். ரொம்ப நேரம் ஆகிருக்கு. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா இந்த இதை வந்து இப்படியே பின்னிக்க வேண்டியதான். நான் சொல்லி கொடுத்த மாதிரி இப்படி பச்சையை வச்சு இப்படி பின்னிக்கிட்டு இந்த இடுக்கில் தான் நம்மளுக்கு வந்து இந்த பிஸ்கட் இங்கே போடணும். இது வந்து இந்த பேர் பச்சை வந்துடும். இந்தமாரி பச்சை இங்கே வந்துடும். இது வந்துருக்கு பாருங்கள். இந்த பச்சை வந்து இங்கே வந்துடும். இங்கே வந்தோடனே இந்த இடத்துல பிஸ்கட் வரும். அப்புறம் இந்தமாரி பச்சை அங்கே வந்துடும். அந்தமாரி பின்னிக்கிட்டு இப்படியே வர வேண்டியதான். இது ஃபுல்லாக நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். புரியலைன்னா ஒரு நடைக்கு 2 நடையாக பாருங்கள். இது இந்த மாதிரி போட்டுடலாம். நீங்கள் அழகாக இருக்குது பாருங்கள். இதேமாரி நான் போட்டுக்கிட்டு நான் ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு நான் காட்டலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இது கூட நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். எப்படி வந்திருக்கு பாருங்கள். நம்ம நீளம் சேர்த்ததில் மேலே இது வரைக்கும் நம்ம வந்து 18 நீளம் சேர்த்தோம்ல, அது வந்து இப்போ வந்து இப்படி இது 3ம் அப்படியே நீளமும் ரோஸு கலந்த மாதிரி வந்திருக்கு. சைடில் நம்ம வந்து கருப்பு 4 சேர்த்தோமா, 4 6 8 சேர்த்தோம். 8 சேர்த்தது வந்து இப்படியே போய் இந்த பக்கம் கருப்பு, இப்படியே போய் கருப்பும் நீளமும் கலந்த மாதிரி இப்படி கோபுரம் மாதிரி வந்திருக்கு. இந்த நீளம் வந்து
இங்கே நமக்கு கிடச்சிருக்கு. இந்த சைடு இதில் இது இப்படி போன கருப்பு, இந்த இடம் பாருங்கள், இது நீளம். அதேமாரி அந்த சைட்லேயும் அதேமாரி நீளம் கிடச்சிருக்கு. நீங்கள் ஒரே கலராக போடுங்க. நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஒரே கலராக நான் போட்டுருக்கு பாருங்கள். அப்போ வந்து எனக்கு ஒயர் கிடைக்கல, அதனால் இந்த சைடு கலந்த மாதிரி போட்டேன். அது இப்படி வந்திருக்கு, இப்படி வந்திருக்கு. இதுக்கப்புறம் நான் இது போட்டேன், ஒயர் வாங்கினதுக்கப்புறம் போட்டிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது வந்து எல்லாமே ரோஸு, இந்த பக்கமும் ரோஸு, இந்த பக்கமும் ரோஸு, இந்த எட்டும் ரோஸு. அதேமாதிரி இது பின்னும் போதும் ரோஸில் பின்னியிருக்கிறோம், கரெக்டாக வந்திருக்கு. இடையில வந்து மயில் கலர் வச்சுருக்கேன். இந்த 2 மயில் கலர் இது ஒரு ரோஸ் வச்சோமே, அதேமாரி இதில் மயில் கலர் வச்சுருக்கேன். இது சுற்றி வந்து நம்ம பச்சை போட்டிருக்கோம். பச்சை வந்து நம்ம வந்து சுற்றியும் பச்சை போட்டிருக்கோம். இதில் வந்து மயில் கலர் போட்டிருக்கோம் பாருங்கள், போட்டிருக்கேன். இதில் வந்து அதே மாதிரி போட்டிருக்கோம் பாருங்கள். இது வந்து மயில் கலர் ரவுண்டாக வர்ற மாதிரி போட்டிருக்கேன். இந்த சைடு கலர் நல்லா சிக்கனா ஒயரு நேர் நல்லா பளபளன்னு இருக்குது. நேரில் இந்த வீடியோவில் அப்படி தெரியுது. ஓரத்தில் வந்து நம்ம வந்து ஒரு ஆளுக்கு ஒரு ஒயர் சேர்த்தோமே, 6க்கு ஒரு ஒயரு, அது வந்து கோல்டு கலர் இப்படி சேர்த்துருக்கோம். அதேமாரி இந்த டிசைன் வந்திருக்கு. காது பாருங்கள், காது வந்து மயில் கலரும் கோல்டு கலரும் நல்லா அழகான கலராக தெரியுது. இது வந்து திருடி காது தான் போட்டிருக்கேன். திருடி காது அழுத்தமாக இருக்கிறதுனால நான் வந்து உள்ளே வந்து ஒயர் வைக்கல, 4 ஒயர் வச்சு போட்டிருக்கேன். இந்த ஒயர் வந்து கொஞ்சம் எப்பொழுதுமே இந்த 50-50 ஒயர் சாப்பிட்டா தான் இருக்கும். அதுக்காக நான் 5 அதில் 4 வச்சுருக்கேன், இதில் 5 ஒயர் வச்சு நல்லா அழுத்தமாக அதே மொத்தத்துக்கு வந்து அதோட கொஞ்சம் மொத்தம் பெருசாகவே தான் இருக்குது, அதேமாரி வந்திருக்கு. இதில் வந்து இந்த காதுக்கு வந்து 3 கருப்பு இந்த நீளம் இல்லாததுனால 2 வெட்டியிருக்கேன். நீளமும் டிசம்பர் கலரும் வெள்ளையும், இது கருப்பும் வெள்ளையும். அதில் வந்து கருப்பில் வந்து 3, நீளத்தில் 2, மொத்தம் 5 ஒயரு ஒரே சைடு பார்க்குற மாதிரி. ஒரு சைடு வந்து வெள்ளையாக ஒரு சைடு நீளமும் கருப்பும் சேர்ந்ததுனால அப்படி நான் பின்னியிருக்கேன். இந்த காது இப்படி வந்திருக்கு. ஆனால் ஒரே கலராக வச்சா எப்படி வருதுன்னு தெரியல. நான் ஒரு கலராக வச்சு பார்த்து தான் இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரே கலரில் வச்சா நம்ம அந்த கூடை பின்னோமே அந்தமாரி வரும்னு நான் நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ இந்த கூடை தான் எல்லாமே ஓரமும் 50-50 ஒயரு, எல்லாமே 50-50 ஒயரில் தான் வச்சுருக்கேன். இது பாருங்கள், ஆரஞ்சும் அதே 50-50 ஒயரில், ரோஸும் வந்து 2 சேர்த்துருக்கேன். ரோஸ் 2, இங்கே 2, 4 சேர்த்துருக்கேன். மொத்தம் வந்து இதில் 4, 1 2 4 இதில் வந்து 4 2 6 8, இதில் 8 4 12 இதேமாரி வச்சுருக்குறேன். அந்த எது அப்படி போட்டோம் பாருங்கள், அதேமாரி தான் இது. இந்த வந்து இப்போ வந்து இந்த ரோஸுக்கு பதில் நம்ம வந்து இந்த ரோஸு வந்து 50-50 உள்ள ரோஸு, அதேமாரி இந்த பக்கம் ரோஸு. பாக்கி எல்லாமே நம்ம இதில் எப்படி பின்னணுமோ அதேமாரி தான். இதில் வந்து பச்சை வச்சுருக்கோம், 6க்கு ஒரு ஒயரு. இதில் அதேமாரி பச்சை தான். இது வந்து டிஸ்கோ ஒயர் வச்சுருக்கோம். அதேமாரி பின்னுனதில் என்ன டிசைன் வருதுன்னாக்கா, நம்ம போன கூடையில் போட்டோமே அதே டிசைனு தான். ஆனால் இது நல்ல பெருசாக வந்துருக்கு அந்த டிசைனு. இங்கே பாருங்கள், இந்த நெடி 6 வச்சு பின்னுறதுனால நல்ல பெரிய போடும் டிசைனு. அது இந்த சைடு 3 டிசைன் நல்லா அச்சாக தெரியுது. இதுவும் தெரியுது பாருங்கள், இது சின்னது, அதேமாரி இது சின்னது. அதேமாரி வச்சதில் எனக்கு இந்தமாரி டிசைன் கிடச்சிருக்கு. முதல்ல வந்து சின்ன பிஸ்கட் தான் போட்டோம் 4, இப்போ வந்து பெரிய பிஸ்கட்டு நம்ம போட்டோம். 6 சேர்த்ததுனால பெரிய பிஸ்கட்டு பெரிய நெறி பிஸ்கட்டு எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ வந்து இதில் வந்து ஓரத்தில் வந்து இந்த பூ பின்னிருக்கிறேன். இந்த ஓரம் 3 ஓரம் பின்னிருக்கிறேன். 4வது ஓரம் வந்து இருக்குது, உங்களுக்கு பின்னி காட்டலாம். இது வந்து இன்னொரு கூடையில் நான் போட்டிருக்கிறேன். அது என்னன்னாக்கா டபுள் ரோஸ்னு பெரிய கூடை 32 வச்சு நான் போட்டிருக்கிறேன். அது வந்து நீங்கள் பாருங்கள், அதேமாரி வச்சு போட்டால் அதுவும் சிரமமாக தான் இருக்கும். இது 6 பின்னுறதுனால இது சிரமமாக இருக்கும்.
இப்போ இந்த ஓரத்தில் வந்து நம்ம வந்து பூ வச்சுருக்கோமே, அதேமாரி இதுலேயும் நான் பின்னியிருக்கேன் பாருங்கள். இதில் ஒன்று, இதில் ஒன்று, இதில் ஒன்று, இதில் ஒன்று. இப்போ வந்து இப்போ இது வந்து எப்படி பின்னுறதுன்னு போட்டுட்டு இதையும் எப்படி பின்னுறதுன்னு போட்டு காட்டலாம்.